பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில் இன்றைக்கு முதியோர் நலம் குறித்து நம்ம விரிவாக பார்க்க போறோம். முதுமை அப்படின்னாலே எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பயப்படுறாங்க. நமக்கு வயசாயிடுச்சு, நம்மளால எந்த செயலும் செய்ய முடியாது, ஒருத்தருடைய துணை இல்லாம நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி இல்லைங்க. முதுமை அப்படிங்கிறது ஒரு வசந்த காலம், முதுமை அப்படிங்கிறது ஒரு பூங்காற்று. இப்படி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு வாழக்கூடிய பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த முதுமை பருவம் தான். குழந்தைக பருவம் இருக்கு, இளமை பருவம் இருக்கு, அதற்கு அடுத்தபடியா முதுமை பருவம் இருக்கு. இந்த இரண்டு பருவத்தையும் நம்ம கடந்து வந்துருவோம். இந்த முதுமை பருவத்தை எப்படி நம்ம கடந்து செல்ல போறோம், இந்த வாழ்க்கையில எப்படி நம்ம மகிழ்ச்சியாக பயணிக்க போறோம் அப்படிங்கறத முதியோர்களான முதுமை பெற்றவங்க எல்லாருமே மனசுல சிந்திக்க கூடிய ஒரு விஷயம் இருக்கு. முதுமையிலையும் நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கெஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க. சிறப்பு விருந்தினர்களாக இன்னைக்கு அம்மா லலிதா ராமச்சந்திரன் அவர்களை வருக வருக அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அது போல மருத்துவர்னா எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க. முதுமை மருத்துவர் அப்படின்னு ஜெரியாட்ரிக் மெடிசின்ல முதலாக இந்தியாவிலேயே ஐயா தான் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்து இதற்கான படிப்புகளை முடித்து இன்றைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 30 வருடங்களுக்கு மேல முதியோர்களுக்கு சேவையும் செஞ்சுட்டு இருக்காங்க, மருத்துவமும் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா பத்மஸ்ரீ, இந்தியாவிலேயே மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் ஐயா பெற்றிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி முதியோர்களுக்கெல்லாம் சேவை செஞ்சிருக்கிறாங்க, அவருடைய அற்புதமான ஒரு பயணம் என்னன்றதை பத்தி நம்ம கேட்க போறோம். ஐயாவையும் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா, எங்களுடைய பொதிகை தொலைக்காட்சிக்கு வந்திருக்கீங்க. எல்லோருக்குமே இன்னைக்கு மனசுல ஒரு ஏற்படக்கூடிய விஷயம் முதுமை அப்படின்னாலே கண்டு பயப்படுறாங்க. ஆனா நீங்க ரொம்ப சேலஞ்சா முதுமையை வந்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், ரொம்ப வசந்தமா இதை ஃபீல் பண்ணணும், ஒரு பூங்காற்று மாதிரி திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கே சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வாழ்க்கையில முதுமைன்றது சந்திக்கிறாங்க. இப்ப வந்து ஆயுட்காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீடிச்சிருக்கு. ஆயுட்காலம் நீடிக்க பிரச்சனைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே அம்மா கிட்டதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க ரொம்ப ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக உங்க முகத்துல அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் தெரியறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதியோர்னு சொல்றதுக்கு கூட இது இல்லை, ரொம்ப ஒரு உங்களை பார்க்கும் பொழுதே அந்த ஒரு இளமை ஊஞ்சல் ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கதான் வயசு முதுமை இருக்கு, ஆனா மனசளவுல நீங்க இன்னும் இளமையாக தான் இருக்கீங்க. ஆமா, இந்த முதியோர் காலத்திலயும் சரி நிறைய பேர் வந்து சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க நிறைய உங்க அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இந்த ஒரு வயதிலையும் நீங்க பயணிக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். முதியோர் நலம் பார்க்க வந்த யாவருக்கும் என்னுடைய நமஸ்காரம், வணக்கம். நான் ஒரு 4 வருஷமா முதியோர் இல்லத்துல இருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்னை பார்த்தாலே முதியோர்னு நீங்க சொல்ல மாட்டேன், அவ்வளவு நான் சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குங்க. காத்தாலேந்தா எக்ஸசைஸ் பண்றது, அப்புறம் பஜன்ஸ் நடக்கிறது, அப்புறம் எங்க காம்படிஷன், இன்டர் கம்யூனிட்டி காம்படிஷன்ஸ் நிறைய நடக்கிறது. இப்படி ஏதோ ஒன்று. அப்புறம் நான் குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லித்தரேன். இந்த டைம்ல ஐ வாண்ட் டு தேங்க் மை மிஸ்ஸஸ் பட்டேல் who introduced me to education, and அதனால எனக்கு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா என் லைஃபை லீட் பண்ண முடியறது. யூஎஸ்க்கு நான் என் குழந்தையெல்லாம் யூஎஸ்ல இருக்கா, ரொம்ப ட்ரை பண்ணி நாங்க இருக்கிறதுக்கு, பட் முடியல என்னால. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கேன், நல்லா சந்தோஷமா இருக்கேன். நன்றிங்க. சந்தோஷம் தான் ஆரோக்கியம். இன்னும் நீண்ட காலம் நிலைத்து இருக்கணும் நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். முதியோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சில செய்திகள் என்னம்மா உங்கள் அனுபவத்தின் மூலமாக? முதியோர்கள்னா இப்ப அதையே நினைச்சுட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஐயோ வயசாயிடுத்தேன்னுட்டு என்ன பண்ணலாம்? நான் எங்கேயோ படிச்சேன், உன் குடும்பம் நீ கொண்டு வந்துட்டேன் முன்னுக்கு, அவங்க போயாச்சு முன்னுக்கு, ஏதோ கடவுள் தயவுல அவங்க போயாச்சு. இனிமே அடுத்தது பாரு, யாருக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம் பாரு. அதனால எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த மாதிரி யோஜனை பண்ணீங்கன்னா நான் இல்ல, நீ உனக்கு நான் என்ன பண்ணலாம், உனக்கு நான் கென்னடி சொன்ன மாதிரி வாட் த கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, டோன்ட் திங்க் லைக் தட், வாட் யூ கேன் டூ ஃபார் த கண்ட்ரின்னு யோஜனை பண்ணுன்னு சொன்னார் கென்னடி. அந்த மாதிரி நம்மளால என்ன உதவி பண்ண முடியும், அந்த மனநிலையில நீங்க இருந்தேன்னா அது பாஸ்ட நினைச்சு ஐயோ இப்படி இருந்தேனே அப்படி இருந்தேனே அதெல்லாம் நினைச்சா வேஸ்ட். அதெல்லாம் ஸோ இது மோர் ஸ்பிரிச்சுவலா இருந்து மோர் இது பண்ணி ப்ரேயர்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமா வாழலாம். மைண்டை எம்டி பண்ணிடணும் டோட்டலா.
அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய இறந்த காலம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? நான் அப்படியெல்லாம் இருந்தேன், இன்னைக்கு நான் இந்த நிலைமையில தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறது. இத குறித்து அது ஏற்படவே கூடாது. அது சில பேருக்கு அந்த மைண்ட் செட் அப்படி ஆயிடுறது. அதே நினைச்சு அதுல இருந்து வெளிப்பட வரமாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியே நினைச்சு அப்படி ஆயிடுறது. பட் அது தப்பு. இப்போ எல்லா ஸ்டேஜும் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ் தான். குழந்தைகளா இருக்கிற போது ஸ்ட்ரகிள் பண்றோம், யூத்ல ஸ்ட்ரகிள் பண்றோம், குழந்தைகள் பிறந்த போது அவங்களோட அட்மிஷன் அது ஸ்ட்ரகிள் பண்றோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம தனிமை ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது. ஆஹா, எல்லாம் நல்லா சந்தோஷமா முடிஞ்சது. இப்ப நம்மளானும் இண்டிபெண்டா ஃப்ரீடமா ஃப்ரீயா இருக்கலாம். என்ன எனக்கு வேணுமோ உத்தர குத்துன்னு சொல்றவா கிடையாது. ஏன் ரசத்துல உப்பு ஜாஸ்தி, ஏன் குழம்புல புளி ஏன் போடல, உத்தரம் கேள்வி கேட்கறவா கிடையாது. சோ நம்ம ஏதோ சமைச்சுட்டோம், நம்ம பார்த்துட்டோம், கம்யூனிட்டியில கிச்சன் இருக்கு, அது ப்ரொவைட் பண்ற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அழகான ஒரு கருத்துக்கள் நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. டாக்டர், இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த காலத்துல முதியோர்களுடைய பாதுகாப்பு நம்ம அவங்கள ரொம்ப அதிகமாக கவனிச்சுக்க கூடிய ஒரு காலகட்டம்ல இருக்கும். முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தது, ஒருத்தர் வீட்டுல இல்லைனாலும் ஒருத்தர் பாத்துக்க கூடிய ஒரு காலம். இன்னைக்கு அப்படி எதுவுமே இல்லை. கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைகள் பள்ளிக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த முதியோர்கள் தனிமையில இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல அவங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு வழிமுறைகளை நம்ம கையாளலாம்? இப்போ கூட்டு குடும்பங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. தனி குடித்தங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. அது பல காரணங்கள் உண்டு. அது கூட்டு குடும்பம் போனதுனால முதியோர்கள் கூட்டு குடும்பத்திலே சில பேர் தனிமையில் இருக்கிறாங்க. பேருக்கு கூட்டு குடும்பம் சொல்லுவோம், வெளியே போனால் பையன் சொல்லுவான் எங்கள் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்கான்னு சொல்லுவான். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு ரியல் கூட்டு குடும்பம் இருக்காது. இது ஒரு ரூமில் அப்பா அம்மா கொஞ்சம் வச்சுருவான், டைமுக்கான சாப்பாடு போடுவான், ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது, அவங்கள பேச மாட்டாங்க, இவங்க தனியாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு ரியல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இப்போ குறையுது, பேச்சு துணையெல்லாம் போயிடுது, லோன்லினஸ் தனிமைகள் இருக்கிறாங்க. அப்புறம் தே வாண்ட் மோர் சம் ரெஸ்பெக்ட், லவ் தான் ரியல் எதிர்பார்க்குறாங்க. பையன் சாப்பாடு போடுறான், தங்குறது இடம் கொடுக்குறது, அது மட்டும் பத்தாது, ரியல் ட்ரூ லவ் அண்ட் அஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. பையன் ஆஃபீஸ்லேருந்து வரான், அப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்கிறீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா, ஜஸ்ட் ஒன்லி 5 minutes ஒரு நாளைக்கு அது ஒதுக்குனாவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. பட் அது மாதிரி இப்போ இல்லை. முழு தனிமையில் இருக்கிறாங்க. தனிமையினால் ரொம்ப ஒரு டிப்ரெஷன், இப்படி பல பிரச்சனை வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு போரிய மரியாதை கொடுத்தாவே பெரிய காரியம். அதை இளைஞர்கள் பண்ணுறதுக்கு முன் வர வேண்டும். கண்டிப்பாக இன்னைக்கு இளைய சமுதாயம் இதை எல்லாருமே கற்றுக்கணும். முதியோர்கள் கிட்ட அன்பு, கருணை, இந்த 2மே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவங்க எனக்கு பணம் வேணும், உன்னுடைய சொத்து பொருள் எதுவுமே அவங்க விரும்பல. முதுமையில அவங்க விரும்புறது இந்த 2 விஷயம் தான். எனக்கு அன்பா இருக்கணும், குடும்பத்தில் எல்லாருமே நம்ம கிட்ட பாசமா இருக்கணும், பேரம் பேத்தி நல்லா குழந்தைகள் கொஞ்சி மகிழணும், விளையாடணும் அப்படின்னு. இப்ப இருக்கிற பிள்ளைகள் கூட அப்படி தாத்தா பாட்டினாலே இல்ல ரொம்ப போரிங், என்னுடைய ட்ரெண்ட் அவங்களுக்கு இல்ல, ரொம்ப ஒரு காலங்கள் கடந்து வந்ததுனால இன்னைய காலத்தோட அவங்க பழங்காலத்தோட இணைய மாட்டேங்கிறாங்க. இதை குறித்து சொல்லுங்க ஐயா. அவங்க என்ன யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவுக்கு வேண்டியது இல்லை, தங்கறதுக்கு இடம், சாப்பாடு கொடுத்துட்டேன், இந்த வாட் எல்ஸ் ஹி வாண்ட்ஸ். எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் ஜாபுக்கு போகணும், ஒய்ஃபு ஜாபுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு குழந்தைக்கு போகணும், எங்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது இவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன வேணும், வி ஆர் கிவிங் த பேசிக் திங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் போதாது, இந்த சாப்பாடு தங்குற இடம் முதியோர்களோடு கிடக்குது. உண்மையான லவ் அண்ட் அஃபெக்ஷன். சில பேர் பேர குழந்தை அளவு கூட பண்ண மாட்டாங்க, போய் பேச அளவு பண்ண மாட்டாங்க, அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ண போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஜெனரேஷன் கேப் தான் அதிகமாகிட்டு இருக்கு. ஜெனரேஷன் ஏன் வருதுன்னா, அது இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் கைனிங் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ஃபேமிலி ஹாப்பினஸ். தான் ஒய்ஃபு தான் குழந்தை விட்டு அவங்க நல்லா இருந்தால் போதுங்கிறாங்க. ஸோ ஃபேமிலி ஹாப்பினஸ் ப்ரையாரிட்டிமாக குறைஞ்சிட்டு வந்துடுது. முதியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவ்வளோ நான் பண்ணேன், இவ்வளோ பண்ணேன், கடைசி பையன் விட்டாங்கிறது. அது லவ் அண்ட் அஃபெக்ஷனாக லைக் ஒரு குட்டாளது அறிவுமாக இருக்கும். மேலிருந்து தான் கீழே வரும், நாம் தான் கொடுப்போம். பட் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் சேம் திங் ஃப்ரம் த யங்ஸ்டர்ஸ். நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்கும்போது அதே நமக்கு கிடைக்கணும், எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும். லிமிட்டேட் பண்ணியிருந்தாவே ஓரளவுக்கு லைஃப் பெட்டரா இருக்கும். கண்டிப்பாக ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆனா அங்க இருக்கிற போது நம்ம குடும்பத்துல அங்க இருக்கிற போது அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப எங்க கம்யூனிட்டியில நாங்க சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா நாங்க எல்லாரும் கீழே வந்துருவோம் லேடிஸ். அப்படியே பேசிட்டு இருப்போம். அவங்க ஏதோ ரெசிபி சொல்லுவாங்க, இவங்க எங்க திருநெல்வேலியில இப்படி பண்ணுவோம், எங்க கடலூர்ல கடலை பருப்பு தான் போடுவோம், உளுத்தம் பருப்பு போட மாட்டோம். இப்படி பேசி எல்லாரும் பாட்டை பத்தி பேசி ரொம்ப அப்படியே ஒரு தெரப்பின்பாங்க. இன்டராக்ஷனே ஒரு தெரப்பி. அதனால அந்த தனியா இருக்கிறத விட நம்ம இன்னொரு பிளாட்ல போய் பேச மாட்டோம். இங்க இருந்தா எல்லாரும் ஜக ஜக ஜகன்னு கீழே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா சாப்பாடு சமைக்க வேண்டாம்.
இப்போ அந்த ஓல்டேஜ் ஹோம்ங்கிற ஸ்டிக்மாவே இல்லம்மா. அந்த ஃபீல் இல்ல, அதெல்லாம் இப்போ சீனியர் கேர் அப்படின்னு இப்போ வருது. அதெல்லாம் தான் ஒரு மாதிரி பெருமைக்கூடிய விஷயம். அது நீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்றத உங்களுடைய கருத்துக்கள் மூலமாகவே வெளிப்படுது. ஐயா, இப்போ வந்து முதியோர்கள் வந்து உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க. அது என்னென்ன பிரச்சனைகள்ன்றத சொல்லுங்க. முதுமையாகும் போது 3 விதமான உடல் பாதிப்பு ஏற்படுகிறது. ஒன்று வந்து இந்த ஏஜிங்னால வருது. 60 இயர்ஸ்க்கான வரும், கேட்ராக்ட் வருது, டெஃப்னஸ் வருது, கிரேயிங் ஆஃப் ஹேர் வருது, ட்ரெமர்ஸ் வருது. இதெல்லாம் ஏஜிங்கில் வருது. இதனால் உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுறது. ரெண்டாவது வந்து மிடில் என்ன ப்ராப்ளம் ஆரம்பிக்குதோ அதே ஓல்டேஜில் கண்டினியூ ஆகும். இப்போ 50 இயர்ஸில் ஒரு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, இல்லை ஒபிசிட்டி, இதெல்லாம் சின்ன இது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூடவே வந்துகிட்டே இருக்கும். 60, 70, 80 கூட வந்துகிட்டே இருக்கும். மூன்றாவதாக முதுமை காலத்துக்கென்று சில நோய்கள் உண்டு. இப்போ டிமென்ஷியா அப்படிங்கிற மறதி நோய், இப்போ பார்க்கின்சன் டிசீஸுங்கிற ஒரு உதரவாதம், அப்புறம் வந்து கீழே விழுகிறது. கீழே விழுந்து ஒன்று மேஜர் ப்ராப்ளம் ஓல்டேஜ், அப்புறம் ஒபிசிட்டி, அப்புறம் முட்டு வலி, கேன்சர், ஒரு அடிக்கடி யூரின் ப்ராப்ளம், இதெல்லாமே முதுமை காலத்துக்கென்றே வர டிசீஸ். ஸோ 3 விதமான ப்ராப்ளம். ஒன்று ஏஜிங்னால வருது, ரெண்டாவது மிடில் வர டிசீஸே முதுமை காலத்தில் வருது, மூன்றாவது முதுமை காலத்துக்கன்றே தனியாக ஒரு நோய்கள். இது 3 சேர்ந்து தான் முதியோர்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சுட்டு இருக்கிறது. இப்போ நிச்சயமாக ஐயா, இப்போ ஒரு 60 வயது அப்படின்னு அவங்க நெருங்கும் பொழுதே அவங்க என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துட்டா அவங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக பயணப்பட முடியும்? கண்டிப்பாக. அதை இப்போ நாங்கள் எப்போ ஒரு ஸ்லோகமே எப்படி போட்டோம்னா, 50 is the youth of old age. முதுமை நீளமே 50 ஆரம்பமாகிறது. நீங்கள் 50 நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா முதுமை காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இனிமையாகவும் வசந்த காலமும் கண்டிப்பாக கழிக்க முடியும். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, பீரியாடிக் ஹெல்த் செக்அப், காலம் முறைப்படி மருத்துவ பரிசோதனை ரொம்ப ரொம்ப. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏஜ் ஆக நிறைய டிசீஸ் சைலண்ட்டாக இருக்கும், மறைஞ்சிருக்க நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணமாக பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், இல்லை ரத்த நீரிழிவு நோய், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், கேன்சர், எதுவுமே சிம்டம்ஸே இருக்காது. நிறைய பேஷண்ட் கிளினிக் வராங்க, வந்து முட்டு வலின்னு தான் வருவாங்க. பிபி செக் பண்ணி பார்த்து பிபி ரொம்ப ஹையாக இருக்கும். இல்லைங்க உங்கள் 170, 100 பிபி இருக்குன்னு. இல்லை எனக்கு ஒன்றும் சிம்டம்ஸும் இல்லையே, எனக்கு கிட்னஸ் இல்லை, மூச்சு வாங்கல, நல்லா தான் இருக்கேன்னாங்க. அதுதான் சொல்லுவேன், இதுதான் ஜீரியாட்ரிக்ஸ், இதுதான் முதியோர் நலங்கிறது. முதுமை காலத்தில் நோய்கள் மறைந்திருந்து காணப்படும். அதனால் கோப்பர் பீரியாடிக் செக்அப், ஒன்ஸ் இயர் போய் எல்லாம் செக்அப் பண்ணிங்க, எது இருந்தால் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது பண்ணிட்டா நிறைய நோய்களை வந்து ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம், இல்லை சைலண்ட் டிசீஸ் கண்டுபிடிச்சு தக்க சிகிச்சை அளிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது. இதுக்கப்புறம் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்க, இப்போ ஒரு ஸ்லோகன் கூட நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, பாப்பாவுக்கு மட்டும் இல்லை தடுப்பூசி, தாத்தாவுக்கும் அப்படின்னுட்டு. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகன். இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இந்த வேக்சினேஷன் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். அப்போ நான் வந்து தடுப்பூசி மையம்னு சொல்லி நான் ஆரம்பித்து போட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை. தடுப்பூசினா குழந்தைகளுக்கு தானே, வயசானவங்களாம் என்ன தடுப்பூசின்னு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ண ஸ்லோகத்தை நானும் தயார் பண்ணேன். பாப்பாவுக்கு மட்டும் இல்லை தாத்தாவுக்கும் தடுப்பூசின்னு சொன்னேன். இன்னும் ஒரு பாட்டி வந்து பாட்டிக்கு மேலே தடுப்பூசிலான்னு கேட்டாங்க. அந்த ஸ்லோகத்தினாலேயே ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய வந்து கிளினிக் பண்ணுறாங்க. அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஏஜ் ஆக நம்ம உடம்புல இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ 50 இயர்ஸ் நல்லா இருக்கும், 60 இயர்ஸில் ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன், 70 இயர்ஸில் ஒரு ஆன்டிபயோட்டிக், அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன், அப்புறம் வந்து ட்ரக்கியாஸ்டம், இப்படியே போயிட்டே இருக்கும். முக்கியமாக நிமோனியா தான் மெயின் கில்லர். ஓல்டேஜில் வந்து ஏஜ் ஆக ஆக இம்யூனிட்டி குறைய நிமோனியாங்கிற சளி ஜுரம் தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு லைஃப் லாங் ஒரே ஒரு சிங்கிள் டோஸ், 50 இயர்ஸ் தாண்டுங்க அல்லது 60 தாண்டுங்கலாம் எந்த தான் சரி, ஒரு தடுப்பூசி ஒன்று போட்டால் லைஃப் லாங்காக வர அந்த நிமோனியா வராமல் தடுத்துக்க முடியும். இது ப்ரிவென்டிவாக இருந்து வந்துக்கலாம். அடுத்து நான் சொல்கிறது வந்து இது இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், இந்த வின்டர் டைமில் வரும், அப்போ ஃப்ளூ வேக்சின். அது ரொம்ப அவசியமாக சொல்ல முடியாது, போட்டால் எவரி இயர் போட வேண்டியிருக்கும். முக்கியமாக ஆஸ்மா உள்ளவங்களுக்கு, இந்த ப்ராங்கைட்டிஸ் போட சொல்லுவோம். ஸோ முக்கியமாக தடுப்பூசி ரொம்ப அவசியம், எல்லாரும் போட்டுக்கணும். அதில் வந்து இந்த நிமோனியா வராமல் தடுக்கிறது சிங்கிள் டோஸில் தடுக்க முடியும், சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதுதான் முக்கியம். இப்போ வருடம் அந்த தடுப்பூசி போட்டுக்கலாங்களா ஐயா? அது வந்து ஃப்ளூ வேக்சின் எவரி இயர் போடணும். அது எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். யாருக்கு செஸ்ட் கம்ப்ளைண்ட் இருக்கிறோம் போட்டுக்கலாம், அது ஹெல்த்தி பீப்புளுக்கு தேவைப்படாது. இப்போ நிமோனியா ஊசி லைஃப் லாங் ஒரே ஒரு டோஸ் போட்டால் போதும், மற்றபடி எந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. பெனிஃபிட் ரொம்ப நிறையா இருக்குது. அது வந்து பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு போகிற நிமோனியா தடுக்கலாம், அது முக்கியமாக இருக்குது. அதனால் நிமோனியா ஊசி எல்லோரும் போட்டுக்க ரொம்ப நல்லது. எங்கள் கம்யூனிட்டியில் போடுறாங்க, வருஷம் வந்து 2 இதையும் போடுறாங்க. ஓகேங்க அம்மா. அம்மா, உணவு தான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியம் சரி, மனதிற்கு கூட அந்த உணவு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. உணவு பழக்க வழக்க முறைகள் பற்றி சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளது. ரொம்ப காரம் இல்லாம, ரொம்ப புளி இல்லாம எங்க டைனிங் ரூம்லயே ரொம்ப நல்லா பண்றாங்க அவங்க. அதை தவிர்த்து யாருக்கானும் உடம்பு சரியில்லை, வயர் அப்செட்டுன்னா இந்த இந்த புழுங்கரிசி கஞ்சி பண்ணி கொடுக்குறாங்க.
ஸோ தினமும் ராத்திரி கூட வெரி பேலன்ஸ்டு டயட்டா அவங்க முதியோர்களுக்கு தகுந்தா போல பண்ணி கொடுக்கறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில உணவு பொருள் பிடிக்கும், ஒரு சிலருக்கு சிலது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது காலையில யூசுவலாக பொதுவாக எந்த உணவு எடுத்துக்கணும்? தினமும் இட்லி இருக்கும் கண்டிப்பா. இட்லியை தவிர்த்து உப்புமா இருக்கும், பொங்கல் இருக்கும், அதோட சட்னி சாம்பார் கொடுப்பாங்க. அப்புறம் காத்தால பிரேக்ஃபாஸ்ட்ல இது லஞ்சில் சாம்பார், ரசம், கூட்டு, கறி, அப்புறம் அப்பளம், அஃப்கோர்ஸ் சில நாளைக்கு சுட்டப்பலாம், சில நாளைக்கு பொரிச்சப்பலாம், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ராத்திரி முக்கால்வாசி லைட் டின்னர் பை 7. அதான் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட், மாடரேட் லஞ்ச், லைட் டின்னர் பாங்க சொல்ல மாதிரி. காலையில் நல்லா சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். மதியானம் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். நைட்டில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும். ஏன் நைட்டில் ரொம்ப குறைவாக இருக்குன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வருது நைட்டில் தான் வருது. ஹெவியாக பார்ட்டிக்கு போகிறாங்க, ஒரு மேரேஜ் ஹால் போகிறாங்க, நல்லா சாப்பிட்டு வந்துடுறாங்க. நைட் பெட்டில் படுத்து நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்து ஃபவுண்ட் டெட். என்னாச்சுன்னா இந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் ஸ்டமக்கு போயிடுது டைஜஷனுக்காக. அப்போ ஹார்ட் கட்டிங் லெஸ் சர்க்குலேஷன் தே வில் டை. அதனால் அது நைட்டில் வர இன்டைஜஷன் குறையுது. லைட்டில் குறைய சாப்பிட இன்டைஜஷன் குறையும். ஜிஆர் இந்த ரிஃப்ளெக்ஸ் வரும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் படுத்துன சில பேருக்கு ஒரு நெஞ்சில் எரிச்சல் வரும், காஃப் வரும், அது வராமல் தடுக்கலாம். நைட்டில் ஒரு ஹார்ட் அட்டாக் தடுக்கலாம். ஸோ நைட்டில் குறைவாக சாப்பிட்றது முதியோர்களுக்கு மிக மிக அவசியம். அதுவும் ஏர்லி சாப்பாடு இல்லை, அது நல்லது. சாப்பிட்டு 2 hours கழிச்சு பெட்டுக்கு போகணும். 8க்கு சாப்பிட்டா 10க்கு போகணும். ஜெரியாட்ரிக் ஃபவுண்டேஷனுடைய படத்தொகுப்பு இப்ப நம்ம பார்க்கலாங்க ஐயா. நேயர்களே, இப்ப நம்ம ஒரு படத்தொகுப்பு பார்க்க போறோம். ஜெரியாட்ரிக் ஃபவுண்டேஷன் ஐயா பத்மஸ்ரீ விருது வாங்கின ஒரு படத்தொகுப்பெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க நேயர்களே. ஐயா சொல்லுங்க, நீங்க பத்மஸ்ரீ விருது வாங்கின அனுபவங்கள். அது ரொம்ப 2012 அந்த பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சது நம்ம அவங்களா சர்வ் பண்ணி அது எப்படி சைட்டேஷன் போட்டாங்கன்னா, முதியோர் மருத்துவத்தின் தந்தை என்ற முறையில் இந்த விருது வழங்கப்பட்டது என்று கொடுத்தாங்க. அது எனக்கு கொடுத்ததை விட இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதியோர்கள் கொடுத்தா நான் நினைச்சிட்டு இருந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. அது போல வேக்சினேஷன் நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். இந்த வெல்னஸ் பீச்சில் போய் ஒரு வாக்கத்தான் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்புறம் டவர் பார்க்கில் போய் பண்ணோம். இந்த அவேர்னஸ் வர்றது நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானதாக இருந்துட்டு இருக்குது. இது நீங்க தான் முதல்ல ஒரு துவக்கன ஒரு செய்தி இல்லைங்களா ஐயா? அது போல வாக்கத்தான் நிகழ்ச்சியும் நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்போ 2 வருஷம் என் பேர் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சோம். டாக்டர் வி.எஸ். நடராஜ் முதியோர் நல அறக்கட்டளை ஆரம்பிச்சு முதியோர்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹெல்த் கேம்ப்ஸ், புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ், எவ்ரி 3 months ஸ்மால் புல்லட்டின் போட்டுட்டு இருக்கிறோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு அது போல முதியோர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய மரியாதை. ஆமாம், அது எல்டர் அபியூஸ்ன்னு சொல்லுவோம். அது ஜூன் 15 அன்னைக்கு WHO என்ன டிக்ளேர் பண்ணிருக்குன்னா, உலகம் பூரா இளைஞர்கள் ஒரு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி ஐயா இப்போ இசை நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மியூசிக் காம்படிஷன், அதை குறித்து சொல்லுங்க. அது மியூசிக் காம்படிஷன் நிறைய எல்டர்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது போல பொங்கல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்களா ஐயா? விளக்கு பூஜை. ஆமாம், அதுவும் நிறைய நடந்துட்டு இருக்குது. அது அவங்க சோஷியல் ஆக்டிவிட்டி நிறைய இன்வால்வ் ஆகுறதுக்காக அந்த பூஜை வருது, இந்த மியூசிக் வருது. அது போல தியாகராஜ ஆராதனா, அது நல்ல முதியோர் நிறைய பேர் இன்வால்வ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. அது போல ரிபப்ளிக் டே ப்ரோக்ராம்ஸ் அது நல்லா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸுக்காக ஃபோக்கஸ் பண்ணி. அது போல ஆலய திருக்கோவில் சுற்றுலா அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மாதிரி பண்ணி அது நிறைய அசோசியேஷன் இருக்கு. நிறைய என்ஜிஓ நிறைய பேர் ஓல்ட் பீப்புள் தனியாக ஒரு குரூப்பாக ஒரு 10-20 பேர் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கொண்டு வரோம். அப்புறம் ஃபாரினுக்கு சிங்கப்பூர், மலேசியா, சிலோனுக்கு கொண்டு போகிறோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க. அது போல டென்டல் கேம்ப்லாம் கூட டென்டல் பண்ணுறோம். நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். டென்டல் கேம்ப் வேணும். அப்புறம் முதியோர்களுக்காக தனியாக முதியோர் நல கேம்ப், மருத்துவ முகாம்னு தனியாக கண்டக்ட் பண்ணுவோம். முக்கியமாக கோட்டு ரூரல் ஏரியாஸில் போய் இந்த மாதிரி கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். அது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது போல் ஐசிசி கேம்ஸ், அந்த அது சில என்ஜிஓஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. எல்லாரும் பண்றாங்க. ஓகே. அது போல குக்கிங் காம்படிஷன் கூட பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் என்கரேஜ் எல்டர் பீப்புள். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அவங்கள வச்சு சில காம்படிஷன் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாங்க. அது போல கேம்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி கமிட்டி வாக்கத்தான், அது மாதிரி மரத்தான் வாக்கெல்லாம் பீச்சில் கொண்டு வச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே.
இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவங்கள்ல மருத்துவத்துறை தவிர்த்து நிறைய ஒரு சமூக ரீதியான நிறைய ஒரு விஷயங்கள் நீங்க செய்திகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. இப்ப முதியோர்களுக்கான இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள், அவங்க கீழே விழுறது, அந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதற்கான தடுப்பு முறைகள் என்னங்க அவங்க கீழே விழாம பாதுகாத்துக் கொள்றதுக்கு? முதியோர்களோட மெயின் ப்ராப்ளத்தில் ஒன்று வந்து மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த கீழே விழுதல். இது பார்த்தவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கீழே விழுற அதுன்னு ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினச்சிட்டு இருப்பீங்க. பட் கீழே விழுறது குழந்தைகளுக்கு, ஒரு குழந்தை ஓடிட்டுருக்கு கீழே விழுந்தது, சுற்றி பற்றி பார்க்கும், யாரும் இருந்தாங்கன்னா அழுவோம், யாரும் இல்லையா சிரிச்சு ஓடிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கீழே விழுத்தன் அவங்க ஒரு நாலேஜில் ஜஸ்ட் ஸ்லிப் டவுன் விழுந்த உடனே ஒரு லேசாக சிராய்ப்பு இருக்கலாம், ஒரு மைல்டு இன்ஜுரியாக இருக்கலாம், ஓகே நார்மலாகிடுறாங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப்லேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் தலையில் அடிபட்டு ப்ளீடிங் ஆகி தேல் கோ ஃபார் கோமா, ஈவன் தே வில் டை. அது சில பேர் ஹிப் ஃப்ராக்சர் காமனாக வரும். இது மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அந்த கீழே விழுகிறது ஓல்டேஜில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அதை வந்து வராமல் தடுத்துக்கிறது தான் முக்கியம். ஏன்னா அந்த விழுத இவ்வளோ ப்ராப்ளம் வருது, அவங்களுக்கு ப்ராப்ளம், அவங்க கவனித்து கொள்கிற கேர் கிவர்ஸ் ப்ராப்ளம் வருது. அது என்ன 2 விதமான காரணங்கள் சொல்லுவோம். ஏன் வயசானவங்க கீழே நம்ம அடிக்கடி சொல்கிறோன்னா, ஒன்று இன்டென்சிவ் ஃபேக்டர், உடம்புல இருக்கிற நோய்கள்னால வரலாம். கண் பார்வை குறையிறது, காது கேட்காம போகிறது, இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், லோ சுகர், மல்டிபிள் ட்ரக்ஸு, இது மாதிரி பல காரணங்கள், முட்டு வலி, இதெல்லாம் இருக்கும். சில பேர் வயசானவங்க அந்த ஸ்லிப்பர் மாற்றவே மாட்டாங்க, 3 வருஷம் ஒரே ஸ்லிப்பரை போட்டுட்ருப்பாங்க. இம்ப்ராப்பர் ஸ்லிப்பர்னாலே காலை வலி கீழே விடலாம். இதெல்லாம் டிசீஸ்னால வருது. அடுத்து எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர், சுற்றுப்புற சூழ்நிலை. நீ வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஏகப்பட்ட ஃபர்னிச்சர் இருக்கும், அது தண்ணி மாதிரி கீழே விழுந்துருவாங்க. இல்லை பாத்ரூமில் வந்து ஸ்லிப்பரி ஃப்ளோராக இருக்கும், இப்போ தண்ணி தேங்கிட்டு இருக்கும். அது ஒரு ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய பாட்டி அந்த கிச்சனில் டப்பா எடுக்கும்போது ரொம்ப ஹைட்டில் இருக்கும், அது எடுக்கும்போது தலை கீழே இருக்கும். இது 2 சேர்ந்து தான் வந்து இருக்கும். அப்புறம் மல்டிபிள் ஆக்டிவிட்டி, ஒரே நேரத்தில் ஃபோன் பேசிட்டு நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, கீழே தடுக்க கீழே ஒரே காரணங்கள் சின்ன சின்ன காரணங்கள் தான். இது வராமல் தடுத்துட்டோம்னாவே அந்த பெரிய ப்ராப்ளம் தப்பிச்சு முடியும். முக்கியமாக உடம்பு தரவை செக்அப் பண்ணிவிட்டு எதாவது நோய் இருக்கான்னு பார்க்கணும், இருந்தால் தகுந்த ட்ரீட் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி அது மாடிப்படி ஹைட்லாம் பார்த்துக்கணும். பாத்ரூமில் வந்து அந்த ரெயிலிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். முக்கியம் பாத்ரூம்லேயும் ரொம்ப அவசியமாக இருக்கும், பாத்ரூம் இருக்கணும், மாடிப்படி அவசியமாக இருக்கணும். அப்புறம் பெட்ரூமில் எப்பவும் லைட் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கணும். அப்புறம் பாத்ரூம் போனோடனே லாக் பண்ணக்கூடாது. நிறைய ஃபால்ஸ் வந்து பாத்ரூமில் தான் விழுறாங்க. நிறைய பேர் பாட்டியமாக சாதிக்கிறாங்க, கீழே விழுறாங்க, ஃப்ராக்சர். அப்புறம் பாத்ரூம் காற்று உடச்சி தான் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு டவலை மேலே போட்டுடலாம், இல்லை நம்ம சொல்லிட்டு போகலாம், நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இது மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துட்டாவே நம்ம கீழே விழ முடியும். அதுதான் அதுக்கு ஸ்லோகன் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃபால் இஸ் பிகினிங் ஆஃப் ஓல்ட் ஏஜ், செகண்ட் ஃபால் இஸ் எண்ட் ஆஃப் தட். உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா யுவர் என்ட்ரி இன்டு ஓல்ட் ஏஜ். செகண்ட் ஃபால் அதான் முடிவு அப்படிங்கிறாங்க. அது ஃபால்ஸுங்கிற முக்கியமானது. முதியோர்களும் அது நல்ல தனி கவனம் எடுத்துகிட்டு, கொஞ்சம் அன்ஸ்டடினஸ் இருந்தாவே தே கேன் யூஸ் வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணாடி சேஞ்ச் பண்ணிக்கணும், ஸ்லிப்பர் பார்த்துக்கணும். இதெல்லாம் இருந்தாவே ஃபால்ஸ் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். இதில் தான் ஸ்பெஷல் எக்ஸசைஸ் எதானு இருக்குமா சார்? இருக்கு. அதுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் இருக்குது. நிறைய பேர் ஏஜ் ஆனவே எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் பேலன்ஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு இம்பேலன்ஸ் வந்துடும். டாக்டர், இப்போ அம்மா கேட்ட கேள்வி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க, அவங்க என்ன கேள்வியோட வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, உங்களுடன். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க மதுரை விஸ்வநாதத்துல இருந்து ரமேஷ் பேசுறேங்கம்மா. ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன, நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. ஐயா, ஒரு நல்ல படைப்புக்கு 2 பேருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றிங்கய்யா. எங்க வீட்டுல வந்து ஒரு 95 வயசுல, எனக்கு 61 வயசு முடிஞ்சிருச்சுங்க. எங்க அம்மாவுக்கு 95 வயசு. நானே வீட்டுல எல்லாரும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜாயிண்ட் ஃபேமிலி என்னுடைய இதுல இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லாரும் கொஞ்சம் உதவியா இருக்கிறாங்க. என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, மறவி ஒரு பக்கம் அந்த இது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப பெட்டு மாதிரி ரெஸ்ட்ல ஆயிட்டாங்க. நாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ உணவு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு மிக மிக தேவையா, எனக்கு மாத்திரம் இல்ல, எங்க பகுதியில எங்க ரிலேட்டிவே 2-3 பேர்ல இந்த மாதிரி ஏஜ்டு பெர்சன் இருக்கிறாங்க. எங்கள் அருகாமையிலேயே ஒரு முதியோர் நல மருத்துவரும் இருக்கிறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மதுரையில யாருனாலும் ஒரு மருத்துவருடைய தொலைபேசி எண் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய நெருங்கின டாக்டர்கள்ட்டே கேட்டோம்னா வீட்டுக்கு வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு முதிய மருத்துவர்கள் யாரும் வரமாட்டாங்கன்றாங்க. இந்த ஒரு குறைகளுக்கு நிவர்த்தி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா மிக்க மிக்க நன்றிங்கம்மா. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் பதில் சொல்றேன். இது வந்து முதுமையில் வர்ற 95 இயர்ஸுங்கிறது அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணி வச்சிருக்கணும்.
95 வயசில் இப்படி நல்ல ஒரு பையன் வந்து அழகாக நல்லா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பெரிய காட்ஸ் கிஃப்ட் அது. நீங்கள் சொல்கிற மாதிரி லேசாக மறதி, லேசாக டென்ஷன் இதெல்லாம் வந்து ஏஜிங்னால வரதான். தயவுசெய்து அவங்களுக்கு எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடாதீங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு பிரெயின் ஸ்கேன் அது இதுன்னு பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி ஒன்றுமே வேண்டாம். சும்மா சிம்டமேட்டிக்காக மைல்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். அடுத்ததாக நீங்கள் சொன்னது வந்து ஹவுஸ் கால் ப்ரோக்ராம். வயசானவங்களுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் வந்துட்டா யார் வர்றது, யார் பார்க்குறது, டாக்டர் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான்னு சொல்கிறீங்க. இந்த ப்ராப்ளத்தை நான் சென்னையில் வந்து 10 வருஷத்துக்கு முந்தையே நான் என் மனசில் தோன்றி அதுக்கு ஒரு ஜீரியாட்ரிக் ஹவுஸ் கால் ப்ரோக்ராம், முதியவர்களுக்கு அவசரகால சிகிச்சை வீட்டிலேயே சென்று சிகிச்சை திட்டம் ஒன்று ஆரம்பித்தேன். 10 வருஷம் முந்தைய ஆரம்பித்து அதில் என்ன பண்ணால் நான் என்னுடைய டாக்டர்ஸ் ஸ்கூலுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நம்ம மருத்துவ ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறோம், நம்ம டைம் மணியில் ஒரு 5% ஏன் முதியவர்களுக்காக கொடுக்கக்கூடாதுன்னு எல்லோரும் 35 டாக்டர்ஸ் சொன்னோன்னே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் லிஸ்ட்டும் ரெடி பண்ணி நாங்கள் எங்கள் குரூப்பில் வச்சுக்கிட்டோம். திடீர்னு எனக்கு ஃபோன் வரும், என்னென்னா எனக்கு அண்ணா நகரில் இருந்து ஃபோன் பண்ணுறேன், எங்கள் பாட்டி கீழே வந்துட்டான் அப்படிம்பாங்க. இன்னும் இந்த லிஸ்ட்டில் 2 டாக்டர்ஸ் நேம் எடுத்து நான் கொடுத்துருவேன். ஒன்று அண்ணா நகர் ஃபோன் பண்ணி டாக்டர்ஸ் வீட்டில் போய் பார்ப்பாங்க. இது வரலாம் நாங்கள் 8 வருஷத்தில் 10 வருஷம் 8000 பேஷண்ட்ஸை வீட்டில் போய் பார்த்துருக்குறோம். இது விலை மதிக்க முடியாத உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா இதே திட்டத்தை கண்டிப்பாக இப்போ நாங்கள் ஈரோட்டில் வந்து போன மாதம் நாங்கள் எங்கள் ஃபவுண்டேஷனில் ஆரம்பிச்சிருக்கிறோம். கூடியவர்களை கண்டிப்பாக மதுரையில் ஆரம்பிக்க போகிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னுடைய மருத்துவர் நாங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவர் மூலம் வச்சு நாங்களும் வந்து கூடியவர்களே உங்களுடைய ஆசையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கப்படும். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். ஐயா, அவங்க கேட்ட கேள்வி வந்து பலருக்கும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வகையில இருந்தது. உங்களுடைய பதிலும் அமைஞ்சு இருந்ததுங்க டாக்டர். இப்ப அம்மா காலருக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, முதியோர்களுக்கும் உடற்பயிற்சி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு, அதை குறித்து அது வந்து உடற்பயிற்சி எல்லா காலத்திலும் ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தை முதல் இட் இஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரி ஏஜ், மோர் ஸோ இன் ஓல்டேஜ். ஓல்டேஜில் ஒரு டானிக் வேணும் கேட்டால் நான் எழுதி கூட டானிக் ஒன்று தான், உடற்பயிற்சி மட்டும்தான். ஏன்னா இந்த உடற்பயிற்சியில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, செலவு ஒன்றும் கிடையாது. பட் பெனிஃபிட் ஏராளமாக இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ப்ரெஷர் குறையுது, சுகர் குறையுது, கொலஸ்ட்ரால் குறையுது, உடற்பருமன் குறையுது. அது ஒரு ஜெனரல் வெல்பீயிங். நீங்கள் ஒரு வாக்கிங் போயிட்டீங்கன்னா ஒரு ஜெனரல் வெல்பீயிங் இருக்குது, மைண்டு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மலச்சிக்கல் குறைஞ்சிருது, நல்ல தூக்கம் வரும். அப்புறம் வயசான பெண்களுக்குலாம் அந்த பேக் பெயின், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம், அதெல்லாம் வராமல் தடுத்தலாம். இவ்வளோ பெனிஃபிட் ஒரு மாத்திரை உங்களுக்கு கிடைக்குமா? ஆனால் இந்த எக்ஸசைஸில் கிடைக்கும். என்ன எக்ஸசைஸ்னால் 70 இயர்ஸ் 8 இயர்ஸ்னா ஜஸ்ட் பிரிஸ்க் வாக்கிங். காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் காஃபியோ டீயோ தண்ணியோ குடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் கொஞ்சம் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் உடம்புல வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ரியல் பெனிஃபிட் கிடைக்காது. ஒரு 3 to 5 கிலோஸ் தூரம், ஒரு 45 minutes to 1 hour டிஸ்டன்ஸ், இதெல்லாம் அவங்க இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்துக்கணும். பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரியல் பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு என்ன முக்கியமானதுன்னா, டயபெட்டிக் பீப்புள் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க, தயவுசெய்து அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க. எல்லா முதியவர்களும் நோய் இல்லை யார் எந்த முதியவர் வெளியே போகும்போது ஐடி கார்டு போனால் இப்படி பால் கவர் வாங்கிட்டு போவாங்க, டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க, ஒரு ஆக்சிடென்ட் வந்துடும். ஆல்மேஸ் எப்போது ஐடி கார்டு முக்கியம். அடுத்தது அந்த வாக்கிங் போல இப்போ ரீசனாக என்ன கண்டுபிடிச்சோன்னா, நிறைய பேருக்கு உடம்பு வலி ரொம்ப சொல்கிறாங்க, அங்கே வலிக்குது, உடம்பு வலிக்கு, கை கால் வலிக்கும்பாங்க. அவங்களுக்கு வைட்டமின் டி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் லோவாக இருக்குது. இந்த லோ வைட்டமின் டினால இந்த உடல்லாம் வலி வருது. வாக்கிங் போகும்போது நம்ம காட்ஸ் கிஃப்ட் பாருங்கள், சன்லைட்லேருந்து அந்த யூரேஸ் வந்து வைட்டமின் டி உற்பத்தி ஆகி அந்த வைட்டமின் 3 குடலுக்கு போய் இட் ஹெல்ப்ஸ் டு அப்சார்வ் கால்சியம். அந்த கால்சியம் தான் பல்லையும் போன்லையும் டிபாசிட் ஆகுது. ஆனால் வெளியே வாக்கிங் போகும்போது முடிஞ்ச ½ hour முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் போங்க, கெட் வைட்டமின் டி ஃப்ரீயாக கிடைக்குது. ஏன்னா வெஜிடேரியன் ஐட்டில் அவ்வளோ வைட்டமின் டி அதிகமாக கிடைக்குது, பால் தயிர்லாம் கிடைக்குது. நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு லிவரில் கிடைக்குது. அதனால் கோ ஃபார் வாக், டெய்லி வாக் இஸ் அ மஸ்ட்டு. அப்புறம் வந்து முடிஞ்ச வைட்டமின் டிக்காக வெயிலில் கொஞ்சம் போயிட்டு வாங்க, ரியல் பெனிஃபிட் will enjoy it. ஓகே டாக்டர், மேலும் ஒரு நேர அழைப்பில் இருக்காங்க. டேப்லெட் எடுத்துக்க வேண்டாமா? வேண்டாம், முடிஞ்சவர்களுக்கும் சப்போஸ் உங்களால் வாக்கிங் போக முடியல டேப்லெட் எடுத்துக்கலாம். அம்மா, உங்களுடைய உடற்பயிற்சி, உங்களுடைய மகிழ்ச்சி குறித்து நீங்க கண்டிப்பா சொல்லணும். ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பெயர்? ஐ அம் ராஜாமணி ஸ்பீக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ராஜாமணி சார், உங்களுடைய கேள்வி என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், கேக்குறது. ஐ அம் ராஜாமணி. ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஐ அம் 81 years old. இப்போ வந்து சொல்லுங்க சார், டிவியை பார்க்காதீங்க. டாக்டர் வந்து பிபி அண்ட் சுகருக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ் அலோபதிக் மெடிசன்ல ஜெனரிக் மெடிசன் வந்திருக்கு இல்லையா, அது எப்படி நாம வாங்குறது? டாக்டரே பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டு வாங்கலாமா, இல்லாட்டா சில ஷாப்ஸ்ல ஜெனரிக் மெடிசன் தராங்க? எஸ்பெஷலி மோடியோட அந்த ப்ரோக்ராம்ல மோடி இது பார்மசி இருக்கு இல்லையா, அதுல எப்படி நானு தைரியமா இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வாங்கலாம் டாக்டர்? ஓகே, உங்க கேள்விக்கான ஒரு பதில் டாக்டர் சொல்றாங்க, கேட்கலாம். முக்கியமாக
உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ண டாக்டர்கிட்டயே சொல்லி அது ஈக்குவலாக ஜெனரிக் நேம் கொடுங்க சார் அப்படிம்பீங்க. இப்போ கிளைக்கோமேட்டோ ட்ரக்லாட்னு வச்சுங்க, அது தயவுசெய்து ஜெனரிக் நேம்னு அவரே எழுதி கொடுத்துருவார். அது எழுதி கொண்டு போய் வாங்குறவங்களுக்கு சேஃபாக இருக்கும். இது மருந்து கடையில் கேட்டால் அவங்க சம்டைம்ஸ் மாற்றி கொடுக்குறது வாய்ப்பு அதிகமாக இருக்கனால எழுதின டாக்டர்கிட்டே சொல்லி ஜெனரிக் நேம் வாங்கிட்டு போனேன். எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரியலி யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி இன் தட் ப்ரோக்ராம். தொடர்பு கொண்டதற்கு நன்றிங்க சார். அம்மா, நீங்க தினப்படியும் நீங்க உடற்பயிற்சி கண்டிப்பா மேற்கொள்வீங்க. உடற்பயிற்சி பண்றதுனால தான் உங்களால கொஞ்சம் ஆக்டிவா இருக்க முடியறது, நடக்க முடியுது. உங்களுடைய பாடி பேலன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு உடற்பயிற்சி? அதாவது நாங்க வந்து 7 to 8 எவ்ரி மார்னிங், எக்ஸப்ட் சண்டே, எவ்ரி மார்னிங் 7 to 8 நாங்கள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எங்களுக்கு உண்டு. அப்புறம் வந்து அது முதல்ல ஏந்திருக்கிறது, ஐயோ ஏந்திருக்கணுமே, என்ன பண்றது, முடியலையே, இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனா இல்ல, புஷ் பண்ணிட்டு போன உடனே அப்படியே ஒரு உடம்புல சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு வந்துடுறது. ஸோ அதை நான் மிஸ் பண்றதே இல்லை. நிறைய பேர் 20 லேடிஸ் வந்து இது பண்றாங்க. பேலன்ஸுக்கு வந்து நான் காமிக்கலாமா? சொல்லுங்கம்மா. அது வந்து இப்படி முதல்ல எனக்கு நிக்கவே முடியாது. இப்படி ஒத்த கால்ல நின்னு அவர் வந்து சொல்லி கொடுத்தார். முதல்ல ரொம்ப கஷ்டமா அது இப்படி 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 விழுந்துருமா. அப்புறம் அது வந்து ஒத்த கால நின்னு அப்படி இந்த கால், அப்புறம் இந்த கால் நின்னு இப்ப நல்லா பேலன்ஸ் வருது. அது 3 minutes முதல்ல ஆரம்பிச்சார். இப்ப 5 minutes வரைக்கும் நிக்க முடியாது. நிக்கிறதுக்கான ஒரு தகுதி இப்படி கால் மேல கால் இப்படி வச்சுட்டு நிக்கிறது. ஓகே, இதுக்கான பயிற்சி நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்ததுனால இப்ப நல்லாவே பேலன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து உடனே ஃபாஸ்டா ஏந்திருக்க கூடாது. பெட்ல இருந்து மெதுவா எந்திரிக்கணும். அதெல்லாம் அவ தான் சொல்லி கொடுத்து இப்ப எங்களுக்கு புரிஞ்சு நாங்க மெதுவா எல்லாம். நல்லதுங்க. மேலும் ஒரு நேயர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சேரிமல்லே பேசுறேன். உங்க பெயர்? என் பேர் பிச்சி ராம். ஓகே, சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? என் பேர் ராம்ங்க சார். டிவி பார்க்காதீங்க ப்ளீஸ். டிவி வால் மியூட் பண்ணிடுங்க. முதிய டாக்டர் பேசலாம், பேசுங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி சொல்லுங்க சார். டிவியை பார்க்காதீங்க. கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என்ன, எனக்கு ஏஜ் வந்து 62 ஆகுது. சரிங்க. ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்துக்கு தான் மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, ப்ராஸ்டேட்டுக்கு தான் மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். மேலும் சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. செக்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எரெக்ஷன்லாம் சரியா வர மாட்டேங்கிறது. இது கஷ்டமா இருக்கு. ஓகே, டாக்டர் உங்களுக்கான பதில் சொல்வாங்க, கேளுங்க. என்ன क्वेश्चन சார்? அவருக்கு பாடியில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்கா டிவியை பார்த்துட்டே பேசுறதுனால என்ன ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே, அடுத்த மைக்கு நன்றி சார். அவருக்கு யூரினரி ப்ராப்ளம் இருக்கு. யூரினரி ப்ராப்ளம் ப்ராஸ்டேட்டா இருக்கலாம். ஏன்னா ஏஜ்னு சரியா சொல்ல. அது இந்த ப்ராஸ்டேட்ங்கிறது ஏஜ்ல வந்து இந்த ப்ராஸ்டேட்டுங்கிற கிளாண்ட் வந்து எல்லா வரும்போது அடிக்கடி யூரின் போகும். அந்த யூரின் ப்ராப்ளமே நைட்ல தான் அதிகமாக போகும், பகல் அவ்வளோ போகாது. நைட்டில் அடிக்கடி ஃப்ரீக்வன்சி யூரினேஷன், அர்ஜென்சி ஃபீலிங் வந்த உடனே போயிடணும். அப்புறம் ஹெசிடென்சி, பாத்ரூம் போயிடுவாங்க, போன உடனே அவாய்ட் பண்ண முடியாது. அப்புறம் பிரிசிபிடென்சி, 2-3 ட்ராப்ஸ் யூரின் வந்துடும். அப்புறம் செகண்ட் மிச்சுரேஷன் வந்து 1 minute மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ராஸ்டேட். காம்பைன் ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு, பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. இது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஏஜிங்னு சொல்லி இக்னோர் பண்ண வேண்டாம். உடனே டாக்டர் போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த சைஸ் ஆஃப் ப்ராஸ்டேட் பார்த்துக்கும். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுத்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் காமன் இன் ஓல்ட் ஏஜ் மேல்ஸுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். ஓகே ஓகே, அடுத்த மைக்கு நன்றி சார். டாக்டர், இப்போ பாத்ரூமில் என்ன மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? பாத்ரூம்ங்கிறது மெயினாக அந்த மலச்சிக்கல் ரொம்ப காமனாக இருக்குது. ஏஜில் ஒரு ஒன்று காமனஸ்ட் கம்ப்ளைண்ட், 2 கம்ப்ளைண்ட் பார்ப்பேன். ஒன்று மலச்சிக்கல், 2வது உடம்பு வலி. எல்லாத்துக்கும் இந்த வலி கண்டிப்பாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் வர ஏஜிங்கில் வந்து ஏஜிங்னாலேயே அந்த கட் மொட்டிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அடுத்து நம்ம சாப்பிட்ற அமௌண்ட்டு ரொம்ப குறைஞ்சிரும். நம்ம முதல் 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுவோம், வயசான 2 இட்லி கூட சாப்பிட மாட்டோம். அதில் ஒரு நியூட்ரிட்டிவ் ஃபுட்டாக இருக்காது, ஒரு ஃபைபரஸ் ஃபுட்டாக நம்ம இருக்காது. இந்த இட்லி சாம்பார் இது மாதிரி மயிலாத்தம் போய்ட்டு ஒரு ஹை ஃபைபர் டயட் இருக்காது. ஃபைபர் நார்ச்சத்து அதிகம். இந்த கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, பழங்கள், கொய்யாப்பழம் பெஸ்ட் டயட் ஓல்டேஜ். நைட் நீங்கள் அதாவது சுகர் பேஷண்ட்டும் நல்லா சாப்பிடலாம். நைட்டு ஒன்று சாப்பிட்டதுன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும், ஹை ஃபைபர் இருக்குது. இந்த ஹை ஃபைபர் என்ன பெனிஃபிட்னா இந்த கொலானிக் கேன்சர், இந்த பெருங்குடலில் வர புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். இதெல்லாம் நம்ம ஹை ஃபைபர் டயட் சாப்பிடணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் உணவு சொல்லும்பொழுது சிறுதானியத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக குறிப்பிடணும். ரொம்ப நார்ச்சத்து இருக்கிற உணவு சாப்பிடும்பொழுது ஈஸியா அவங்களுக்கு செரிமானம் ஏற்படும் அப்படின்னுட்டா. என்னென்ன சிறுதானியங்கள் எடுத்துக்கும் போது நிறைய பயன்பாடுகள் இருக்குங்க டாக்டர்? இது வந்து சிறுதானியங்கள் எல்லாருக்குமே தெரியுது. இப்போ கம்பு, ராகி, சோளம், தெனை, வரகு எல்லாமே இருக்கு. இப்போ எல்லா ஷாப்லையும் ஈஸியாக கிடைக்குது. சிறுதானியங்கள் பெஸ்ட் டயட் ஃபார் ஓல்டேஜ். ஏன் அப்படின்னா
அதில் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஃபைபர் நிறைய இருக்குது கிருஷ்ணன் ஒரு கால்சியம் சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்குது, அதனால் போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைபர்னால மலச்சிக்கலை வராமல் இருக்கும். ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் சிறுதானியம் சாப்பிட்டா கூட ஒரு சுகர் ஏறவே ஏறாது, இருக்கிற சுகர் கொஞ்சம் குறையும். இதற்கு தான் அளவீடுகள் கொலஸ்ட்ராலும் குறையுது. அளவீடு மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலைஸ்டு. உங்களுக்கு அதாவது என்னென்ன முக்கியமானது, எந்த உணவு முறையும் திடீர்னு மாற்றிடக்கூடாது. ஒரு 70 years 40 ஒரு நாள் அரிசியே சாப்பிடுங்களேன், திடீர்னு டாக்டர் சொன்னான்னு சொல்லி 3 நாள் கம்பு சாப்பிட்டா 4 நாளைக்கு டயரியா வந்துடும். அதனால் உணவு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். வாரத்துக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ராகி தோசை, கம்பங்களி, கூழ் அது மாதிரி மாற்றணும். ஆனால் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 to 3 days in a week டெஃபினெட்லி இதை இன்க்ளூட் சிறுதானியம்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இந்த இது ரைஸை நம்ம குறைச்சிக்கணும். இப்போ வயசான காலத்தில் எதை குறைக்கணும் அப்படின்னோம்னா ரைஸை குறைச்சிக்கிட்டு சால்ட் ரொம்ப குறைக்கணும். நம்ம நிறைய பார்த்தவங்களுக்கு நிறைய சால்ட் சாப்பிட்றதுனால ஹை பிளட் ப்ரெஷர் வருது, அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் வருது சால்ட்டுனால. இப்போ நாம் சாப்பிட்ற WHO வந்து ஒரு 12 to 5 grams சால்ட் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சால்ட்டு 12 grams சாப்பிட்றோம் பர் டே. 12 grams சால்ட் நாம் சாப்பிட்றோம். WHO வந்து 5 to 7 grams தான். ஸோ நம்ம கண்டிப்பாக 50 years ஆனதுக்கப்புறம்லாம் சால்ட் வந்து பாதி குறைச்சிடணும். அது சாப்பிட்ற டயட்டில் வந்து சால்ட் போடுறது குறைச்சிக்கலாம், ஊறுகாய் அவாய்ட் பண்ணி இது மாதிரி எங்கெங்கே நம்ம சால்ட் ஆட் பண்ணவங்களாம் குறைச்சிக்கலாம். ரொம்ப அவசியம் சால்ட்டை குறைக்கணும். ஓகே டாக்டர், இப்போ முதியோர்கள் அப்படி ஆனாலே உங்களுக்கு செரிமான பிரச்சனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இரவு நேரத்துல அவங்க கஞ்சி போன்ற இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஈஸி டைஜஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்லது. அதான் முதல்ல சொன்ன பாருங்க, ஹெவி பிரேக் இந்த மார்னிங், மாடரேட் லஞ்ச், லைட் டின்னர், ரொம்ப லைட்டாக தரலாம். பட் எல்லா அட்வைஸுமே இண்டிவிஜுவலைஸ்டாக இருக்கும். சில பேர் கஞ்சி சாப்பிட்டா இருக்கும், சில பேர் கஞ்சி சாப்பிட்டு மணி 12 மணி பசி எடுத்துரும், மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அவங்க டயட் அந்த மாதிரி கஞ்சி கொஞ்சம் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ லைட் டயட் சாப்பிடணும். சாப்பிட்டோன்னே பெட்டுக்கு போகக்கூடாது, விட்டு அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கொண்டே. ஓகே டாக்டர், இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், மேலும் ஒரு நேயர் இருக்காங்க, தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்துல இருந்து மகாராஜன் பேசுறேம்மா. மகாராஜன் சார், உங்களுடைய கேள்வி என்ன? நீங்க டாக்டர்கிட்ட பேசலாம். சரி டாக்டர் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இந்த கொஞ்சம் வருஷமாட்டு எப்பவும் இல்லை, ஒன்ஸ் இன் இயர் வருது பார்த்துருங்க, இந்த கண்ணை மூடிட்டோம்னு வைங்களேன். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி தெளிவா. 1000 watt பல்ப் போட்ட மாதிரி ஒரே வெளிச்சமா இருக்கு பார்த்துருங்க. அது ஒரு 20 minutes இருந்துகிட்டு இருக்குது. அவர் கண்ணு வந்து 1000 watts பல்ப் மாதிரி ரொம்ப வெளிச்சமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வயசாகுது இப்போ? இப்போ 70 ஆகுதுங்களா ஐயா? ஐயா 70 வயதா? ஓகே. இன்னொரு விஷயம், ஒரு 2005 இந்த சைக்கிள்ல போயிட்டு இருக்கப்போ விழுந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்தது மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்ல. சரி, பரவாயில்ல. ஆக்சுவலாக வயசாகிறவங்க எல்லாத்துக்கும் கண் பார்வை குறைய தான் செய்யும். உங்கள் மாதிரி கண் பார்வை பிரைட்டாக லைட் அடிக்கிற மாதிரிலாம் வராது. இது மேஜர் ப்ராப்ளம் உங்களுக்கு ஐயில் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து கண் டாக்டர் போய் உடனே பார்த்து அது நல்ல வைத்தியம் செஞ்சு கொள்ளுங்க. என்ன பிரச்சனை? ஐ டாக்டர் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க. சார், நீங்க ஹை செக்அப் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க ஹை டாக்டர் பாருங்க. ஓகே ஓகே, நன்றி சார். ஐயா, இப்போ வந்து குழந்தைகளுக்கு மட்டுமல்ல தடுப்பூசி, பாப்பாக்கு மட்டுமல்ல தாத்தாவுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வேக்சினேஷன் இதை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களுக்கு? இப்போ என்ன ஆகுதுன்னா, குழந்தைகளுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தடுப்பூசி போட்டோம், அது பெரிய அட்டவணையில் போட்டு லிஸ்ட்டை போடுறோம். அதுக்கு 20 yearsக்கு அப்புறம் தடுப்பூசி யாரும் போட்டதில்லை. மறுபடியும் என்ன, அடுத்து நம்ம குழந்தை மறுபடியும் அடுத்த குழந்தை பருவம் ஆரம்பிக்க 60 years செகண்ட் சைல்டுஹுட். அப்போ மறுபடியும் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு தடுப்பூசி போடுறோம். இந்த நோய்க்குள்ள தடுப்பூசி முக்கியமாக அந்த நிமோனியாங்கிற ஒரு ஜுரம். அது நிமோனியா ஜுரங்கிறது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இப்போ ஒருத்தருக்கு நிமோனியா ஜுரம், ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், மீட்டிங் போகிறோம், சினிமா போகிறோம், ஒருத்தருக்கு இருமுனார்னு வச்சுக்க, அவங்ககிட்ட இருந்து thousands ஆஃப் பாக்டீரியா மற்றவங்களுக்குலாம் வரும். இப்போ நல்லா ஹெல்த்தியாக இம்யூனிட்டி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. வயசானவங்க இம்யூனிட்டி குறைஞ்சவங்களுக்கு அந்த இம்யூனியா அட்டாக் பண்ணி இருமல், சளி ரத்தம் வருது, மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது, இல்லை அந்த பிளட்டில் போய் மெனிஞ்சைட்டிஸ், இது மாதிரி பல உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இதை தடுத்துக்கிறதுக்கு நிமோனியா இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். 60 years தானும் எல்லாரும் போட்டுக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிறவங்க யார் இருந்தாலும். இப்போ ஒரு அரசுக்கிட்ட நாங்கள் ஃபவுண்டேஷன் மூலம் ரிக்வஸ்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக 1,84,00,000 அலாட் பண்ணி 25,000 முதியோர்களுக்கு அரசு நடத்தும் முதியோர் நல இல்லங்களில் நாங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கோம். தடுப்பூசி ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். இதனால் இவருக்கு வர்றது மட்டும் இல்லாமல் இவர் மூலம் மற்ற குழந்தைகளுக்கு போகிறது தடுக்கப்படுகிறது. இது அவசியப்படுது. சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இது ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் பக்கம் கிடையாது. அடுத்து தான் நிமோனியா இன்ஜெக்ஷனுக்கு அடுத்து வேக்சினேஷன் ஃபார் ஃப்ளூ.
அது வந்து வருஷம் வருஷம் போனால் அந்த ஃப்ளூ ஸ்ட்ரெயின் மாறிட்டே இருக்கும். பட் அது வந்து மஸ்ட்டாக யாருக்கும் அவாய்ட் பண்ணுறது, யாராருக்கு இந்த இருமல் சளி இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, அவங்களும் போட சொல்லுவோம். இந்த 2 டோஸ் அவசியம் போட்டுக்கணும். டெட்னஸுங்கிறது தடுப்பூசி வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி போட்டால் போதும். மற்றபடி வேறு இதுதான் மெயினாக போட்டுக்க சொல்கிறோம். கண்டிப்பாக வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நீங்க இன்னைக்கு தடுப்பூசி அவசியம் கொடுத்திருக்கிறீங்க. எப்படி நம்ம குழந்தைகள் பாதுகாப்பு முக்கியமோ அது போல முதியோர்களை பாதுகாக்கிறதும் மிக அவசியம். ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க, தொடர்ந்து பார்க்கலாங்கம்மா. வணக்கம். வணக்கம் நாகலிங்கம் சார். வணக்கம் நாகலிங்கம் சார், உங்களுடைய கேள்வி என்ன, நீங்க டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். வயசு வந்து 80 ஆகுது. என்ன வயதாகுதுங்க சார்? சார் உங்களுடைய வயது என்ன? அப்பாக்கு வந்து 80 வயசு. 80 வயதாகுது. உங்களுடைய கேள்வி என்ன சார்? ஆமா, இடது கால் வந்து கொஞ்சம் வீக்கம் போட்டு இருக்கு. அந்த தொடர் சைடுல வந்து நெறிக்கட்டின மாதிரி பெருசா இருக்கு. ஓகே. அவங்களுக்கு இடது கால் வீக்கமா இருக்கு. அப்பா வயசு 80, இடது கால்ல வீக்கம் நெறிக்கட்டின மாதிரி இருக்கு. டாக்டர் வந்து ஆனந்த வாயுன்னு சொன்னாங்க. என்னங்க சார்? ஆனந்த வாசு. உங்களுடைய கேள்வி கொஞ்சம் தெளிவாக சுருக்கமாக சொல்லுங்க சார். பக்கத்துல கிளினிக்ல காட்டணும் மேடம். ஓகேங்க. அவங்க வந்து ஆனந்த வாயுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் 2 3 பண்ணாங்க. அப்படியே ஒண்ணும் குறையல. தொடர் சைடுல நெருக்கிட்டு மாதிரி இருக்கு. ஓகே. கால் வந்து வீங்கி இருக்கு. கால் வீங்கி இருக்கு, தொடர் நெருக்கட்டு. ஜுரம் வந்ததுங்களா? அப்பாவுக்கு ஜுரம் வந்ததா? வந்து குளிர் ஜுரம் வந்திருக்கு. ஒரு காலில் மட்டும்தான் வீக்கம் வந்திருக்கு. அவர் சுகர் உண்டுங்களா? அவருக்கு சர்க்கரை நோய் உண்டா அவருக்கு? இல்லை இல்லை, இது வந்து ஒரு காலில் மட்டும் வீக்கம், வலி, ஜுரம், நெருக்கட்டு இருக்குதுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அந்த கால் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வந்து செல்லைட்டுன்னு சொல்லுவோம். அது ஒரு ஆன்டிபயோட்டிக் போடலாம். சம்டைம் இந்த ஃபைலேரிஸ்னாலையும் இந்த கொசு கடினாலையும் இது வரலாம். அது மாதிரி 2க்கும் நம்ம வைத்தியம் பண்ணி மறுபடியும் நார்மலாக கொண்டு வந்துட முடியும். ஓகே, தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். ஓகே, நான் ஒரே ஒரு உணவு பற்றி வந்துட்டு கேட்கலாமா? இந்த ரைஸுக்கும் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் சார்? இல்லை, ரைஸில் வந்து ஸ்டார்ச் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ரைஸ் நம்ம சாப்பிடும்போது நிறைய அமௌண்ட் சாப்பிட்றோம். அதனால் உடல் பருமன் வருது, ஒபிசிட்டி வருது. ஒபிசிட்டினால நீர் டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. இதே நம்ம வீட் சாப்பிட்டோம்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, ஸ்டார்ச் கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆக்சுவலாக முதியோர் ரொட்டி சாப்பாடு நல்லது. முதியோர் முக்கியமான நூலில் சிறுதானிக்கு அடுத்தது கோதுமை தான் எடுத்துக்கணும். அரிசி கொஞ்சம் குறைச்சிக்கணும். அரிசியோட கிழங்கு நம்ம குறைக்கணும். இதெல்லாமே வெயிட் போடுது. வயசானவங்க ஆக்டிவிட்டிஸ் இல்லை, அரிசியை 3 வேளை சாப்பிட்றோம், எந்த ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, ஒபிசிட்டி வரனால அரிசி குறைச்சிட்டு கோதுமை, சிறுதானியம் இருக்கணும். இப்போ நிறைய வயசானவங்களுக்கு வந்து உடம்பு இழைக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். தே நீட் மோர் ப்ரோட்டீன், புரதச்சத்து அதிகமாக ஒன்று சாப்பிடணும். முக்கியமாக டால், பருப்பு தான் பெஸ்ட்டு டயட். மேக்ஸிமம் ப்ரோட்டீன் அதில் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பருப்பு சாப்பிட்டா எனக்கு கேஸ் இல்லை. அது ஒரு சிலருக்கு தான், நாட் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். டால் அவசியம் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஒயிட் அது எக்கு, வீட், கோதுமை, சிறுதானியங்கள், அப்புறம் மஷ்ரூம், இது எல்லாமே ஹை ப்ரோட்டீன் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து எதை நம்ம அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கிறது ஒன்று ஹை ப்ரோட்டீன் டயட். 2வது வாட்டரை வந்து நம்மளுக்கு சாதாரணமாக இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. பட் ஏஜ் ஆக போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தெரியும். ஏஜ் ஆகுனா இந்த தர்ஸ் சென்சேஷன், இந்த தாக உணர்ச்சி குறைஞ்சிடும். நல்ல ஹாட் சம்மர் இருக்கும், வெயில் அடிச்சிட்டு இருக்கும், தண்ணி இருக்கும், அவர் குடிக்க மாட்டார். அவர் தண்ணி குடிக்கணும், தாகம் கிடையாது. அதனால் என்ன பண்ணால் வயசானக்குலாம் ஒரு மினிமம் 2 to 3 liters வாட்டர் கண்டிப்பாக சாப்பிடணும். கலந்தே கொடுத்துருந்தாங்களா? இது கண்டிப்பாக ஆமாம் சொல்லிடணும். இல்லை நாமளாக எடுத்து விடணும். வாட்டரில் ஜூஸோ மில்க்கோ எல்லாமே கலந்துருக்கணும். ஏன்னா இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு, கிட்னி பேஷண்ட் மட்டும் டாக்டர் சொன்னாலும் கொடுக்கணும். மற்றவங்களாம் நிறைய குடிச்சிருக்கணும். ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிடணும். குறைவாக சாப்பிட்றது வந்து முக்கியமான சொன்ன மாதிரி சால்ட்டை குறைச்சோன்னாவே டயட் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அம்மாவும் சரியான ஒரு தருணத்தில் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மேலும் ஒரு நேயர் அழைப்பில் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர்? வணக்கம் மேடம், நான் புதுக்கோட்டையில இருந்து கருப்பையாங்கிற பேசுறேன் மேடம். கருப்பையா சார், உங்களுடைய கேள்வி என்ன? நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க, பேசலாம். புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். கேக்குறது சார், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எனக்கு 63 வயசு ஆச்சுங்க. சரிங்க சார், டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க சார். சரி, டிவி பார்த்து பேசாதீங்க சார். ஆற்று கோளாறுனால பாண்டிச்சேரியில போய் நான் சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. பாண்டிச்சேரியில போய் மருத்துவம் பண்ணிட்டு கொஞ்சம் இப்போ வந்து நல்லா இருக்கிறேன் சார். தொடர்ந்து சொல்லுங்க சார், டிவியை பார்க்காம பேசுங்க. டாக்டர் இணைப்பில் இருக்காங்க. சேர்க்கப்படான்ட்டாங்க, மட்டன் கறி இதெல்லாம் சேர்க்கப்படான்னு சொல்லிட்டாங்க சார்.
உங்களுக்கு நாக்கில் என்ன பிரச்சனை? கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். ஹார்ட்டுங்களா? ஓகே. உங்களுக்கு சுகர்லாம் இருக்குங்களா? சுகர், பிபி? சார் உங்களுக்கு சுகர், பிபிலாம் இருக்குங்களா? ஓகேங்க, லைன் கட் ஆயிருக்குங்க. ஓகே. அவர் வந்து இந்த மாதிரி இருதய பிரச்சனை இருக்கு, டாக்டர் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, உப்பு சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது குறித்து அவர் கேட்கல. இல்ல, அது ஹார்ட் பேஷண்ட் அது முதுமையில் வரும். இப்போ அவங்களுக்கு வந்து 63 வயசுல டாக்டர் கொடுத்த மருந்தோட வந்து டயட் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த சால்ட் ரொம்ப குறைச்சிக்கணும், இந்த மாதிரி நான்வெஜ் ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கணும். அதெல்லாம் நிறைய கொலஸ்ட்ரால் ஏறிக்கும். அதெல்லாம் முக்கியம். ஒரு வாக் பண்ணணும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஓல்டேஜ் கண்டிப்பாக வாக் பண்ணணும். வாக் பண்ண என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு பிபி குறையும், சுகர் குறையும். அதெல்லாம் அதோட இந்த வெசல்ஸ், அந்த பிளாக்டு வெசல்ஸ் எல்லாம் டைலேட் ஆகி ஃப்ரீ சர்க்குலேஷன் வந்துடும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஹார்ட் அட்டாக் இஸ் வாக்கிங். பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். ஒரு சிலருக்கு ஒரு மாற்று கருத்து கூட இருக்கு. சரி, அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு இருதயம் சார்ந்த ரொம்ப அதிர்ச்சி நடக்க கூடாது, படி ஏறக்கூடாது, இறங்க கூடாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தடை கொடுத்திருக்காங்க. இது குறித்து இல்ல வாக்கிங் இஸ் a must. பட் எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவலைஸ்டா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து 3 கிலோ போனா ஒருத்தர் 3 கிலோ ஓடி போய் மயக்கம் போட்டு கீழே வந்துடக்கூடாது. தன்னால எது முடியுமோ செய்யணும். கொஞ்சம் நடக்கிறோம், மூச்சு வாங்கிச்சு, கொஞ்சம் நடக்கிறோம், செஸ் பண்ணி நிறுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வாக் போகணும், கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், சால்ட்டு குறைக்கணும், இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் குறைக்கணும். ப்ளஸ் டாக்டர் கொடுத்த மருந்து ஒழுங்காக சாப்பிட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே அம்மா, இப்போ வந்து முன்னாடிலாம் கூட்டு குடும்பம் இருந்தது, அப்போ நிறைய ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். இப்ப வந்து அந்த கூட்டு குடும்பம் இல்ல, இன்னைக்கு தனி குடும்பம், தனி குடித்தனம் அப்படின்னு ஒரு பிரிவினையில இருக்கு. நீங்க அந்த காலத்துல நிறைய ஒரு அனுபவங்கள் கொண்டு இருப்பீங்க. இப்ப கூட்டு குடும்பம் இருக்கும்போது நிறைய என்னென்ன பாசிட்டிவ் இருந்தது, இன்னைக்கு கூட்டு குடும்பம் இல்லாம என்ன பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு இளைய சமுதாயம் சந்திச்சுட்டு இருக்காங்க, இது குறித்து சொல்லுங்கம்மா. அது முந்தைய காலத்துல அது ஒரு அக்செப்டட் தியரி. அப்படி சேர்ந்து தான் இருக்கணும், சேர்ந்து தான் வாழணும். அந்த பொண்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மாமியார் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் மாறி போயிடுத்து. இப்போ ரொம்ப சேஞ்சஸ் வந்துடுத்து. ஸோ இப்போ வந்து எங்களுக்கே முதியவர்களுக்கே நாங்கள் தனியாக இருந்தால் போகிறோம்னு ஆயிடுத்து. ஏன்னா எங்கள் குழந்தைகள அட்மிஷனுக்கு அதுக்கு சண்டை போட்டு ரகலை பண்ணி தூக்கம் இல்லாமல் அந்த ஒரே கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ மறுபடியும் அவளோட சேர்ந்து இருந்து அவளோட கஷ்டங்களை தன் குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதில் நம்ம இன்வால்வ் ஆகி எதுக்கு இந்த ரகலை, அவளுக்குள்ள சண்டை வரும், இதெல்லாம் வேண்டாம், தேவையில்லைன்னு இப்போ தனியாக இருந்தாலே இப்போ அந்த கான்செப்ட் அந்த ஸ்டிக்மா போயிடுத்தும்மா. இப்போ நான் ஒரு ஊபரில் வந்துட்டு இருந்தேன் அன்னைக்கு. அப்போ அவன் கேட்டான், என்னம்மா நீங்கள் முதியோர் இல்லத்துலையா இருக்கீங்க அப்படின்னா. என்னப்பா அது ஒன்றும் பெருசு இல்லை, நீ வந்து பாரு, இதெல்லாம் சீனியர் கேர். இப்போ முதியோர் இல்லம் ஓல்டேஜ் ஹோம்ங்கிறதே இப்போ இல்லை. இது நீ வந்து பாரு, நாங்கள்லாம் சந்தோஷமா நிஜமாவே எல்லாருமா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்போ அந்த மறுபடியும் அந்த குடும்பத்துல போய் அந்த பிரச்சனைகள்ல ஈடுபட்டு பிடிக்கல. ஓகேமா டாக்டர், இப்போ முதியோர்கள் இந்த சைக்காலஜி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா? ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து அதுவும் குறிப்பாக ஒரு மன அழுத்தம் ட்ரீட்மெண்ட் மெயின் அந்த லோன்லினஸ்லாம் நிறைய வருது. ஏன்னா முதுமையில் ரொம்ப கொடுமையானது என்ன, வறுமை கொடுமையாக இருக்கலாம், இல்லை டிசீஸ் கொடுமையா, இல்லை தனிமையா, இல்லைன்னா இயலாமை. இதில் வந்து இயலாமை தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இயலாமைங்கிறது டிசபிலிட்டி லீட்ஸ் டு டிபெண்டன்சி. இயலாமை எப்படியெல்லாம் வருது, நம்மளுக்கு பல நோய்கள்னால வரலாம். இல்லை வந்து முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, டிமென்ஷியாவில் வந்து தன்னுடைய வேலைகளை தானே பண்ணிக்க முடியாது. அப்போ மற்றவர்கள் சார்ந்து இருக்க வேண்டிய நிலையாக இருக்கும். இதெல்லாம் கிரானிக், ஒரு நாள் 2 நாளாக பார்த்துக்குவாங்க. நீ மாதக்கணக்கில் வருஷக்கணக்கு பெட்லேயே படுத்துட்டு தண்ணி கொண்டு வா, காஃபி கொண்டு வா, ட்ரெஸ் கொண்டு வா முடியாது. இந்த டிசபிலிட்டி தான் மோஸ்ட் க்ரூஷியல் திங் இன் ஓல்டேஜ். இப்போ வறுமை தனிமையெல்லாம் கூட பார்த்துக்கலாம். இந்த இயலாங்கிறது முதியோர் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்தோடனே எவ்வளோ நாள் இப்படி பார்த்துட்டு இருக்கிறது, எப்போ தான் இவங்களுக்கு வரும், அந்த மாதிரி கூட நினைக்க தோன்றும். டிசபிலிட்டி வராமல் தடுக்கிறதா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிபெண்டன்சினால ரொம்ப ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. மறதிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப விஷயம் இருக்கு. அந்த மறதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வச்ச பொருளை திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளே தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அது மற்றவர்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்க தானே வச்சிருக்காரு, அதுவே தெரியாம கண்ணாடி போட்டிருப்பாரு, ஆனா கண்ணாடி போட்டிருக்கோன்ற அந்த ஒரு ஃபீல் இல்லாம கண்ணாடி எங்க வச்சேன்ட்டு அவர்களுடைய திங்ஸ்ல எங்க மெட்டீரியல்ஸ் அங்கெல்லாம் தேடிட்டே இருப்பாங்க. இது வந்து சுமார் 40 இயர்ஸ் இந்த முதியோர் நல பிரிவில் நான் ஒரு தனி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டிமென்ஷியா பேஷண்ட் ரொம்ப ஹார்ட்லி 1-2 தான் பார்க்குறேன். இப்போ இந்த 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய கேஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது வந்து நம்ம வாழும் நாட்டுகளை அதிகரித்ததுனால கிடைத்த பரிசு தான் எடுத்துக்கணும். அது பரிசு நல்லதாக கிட்டதா, பட் இட் இஸ் அ கிஃப்ட் கிவ் வித் லாங் டேர் லைஃப். அதில் என்னென்னா ஏஜ் ஆனால் மறதி வரும்.
இப்போ மறதி வேறு, மறதி நோய் வேறு. அங்கே தான் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். மறதிங்கிறது முதுமையால் வர்றது. அது ரொம்ப உங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துறாது. உங்களோட லைஃப் ஆக்டிவிட்டீஸ், டெய்லி ஆக்டிவிட்டி, உங்கள் வாழ்க்கை தரம் ஒன்றும் குறைஞ்சிடாது. கொஞ்ச நாள் மறந்துப்போம், யோசிச்சா மறுபடியும் வந்துடும். பட் மறதி நோய்ங்கிறது அது டிசீஸ்னால் வருது. முதுமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரலாம், அது டிசீஸ்னால் வருது. அது பல காரணங்கள் உண்டு. இவங்களுக்கு வந்து வாழ்க்கை தரம் ரொம்ப பாதிக்கும், கொஞ்சம் மறதி ஏற்படும். அதில் முக்கியமானது என்னென்னா, இந்த டிமென்ஷியாங்கிறதுல வந்து ரீசன்ட் மெமரி இஸ் லாஸ்ட், ரிமோட் மெமரி வெல் ப்ரிசர்வ்டு. நிகழ்காலத்தில் மாட்டு பொண்ணு வந்து காஃபி கொடுத்துருக்கோம், காஃபி சாப்பிட்ட உடனே எனக்கு காஃபியே கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். முதல்ல உங்களுக்கு என்ன ரிலேஷன் உங்களுக்கு தெரியும், மாமனார் மருமகளுக்கு. இது அக்ரவேட், சின்ன சின்ன ப்ராப்ளம் பெருசாக வந்துடும். ஆனால் மாட்டு பொண்ணு சொன்னோம், இவர் வேணும்னே சொல்கிறாரு, போன வாரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அந்த காலத்தில் படித்தது ஸ்கூலுக்கு போனதான் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படின்னா காஃபி கொடுத்து எப்படி மறந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரியல் ப்ராப்ளம் ஃபேமிலியில் ஆரம்பித்து பெருசாக போய் நிற்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து நடைமுறை பாவனைகள்லாம் மாறிடும். அவர் வந்து பாத்ரூமில் போய் டிஃபன் எடுத்து அங்கே போய் சாப்பிடுவார், கிச்சனில் போய் தனி அறியாமல் யூரின் பாஸ் பண்ணுவார். இஸ் லைக் சைல்டு. மென்டலி இஸ் டெட், ஃபிசிக்கலி அலைவ். மனதளவில் இறந்து உடலளவில் மனிதர்கள். நீ ஒரு நினச்சி பாருங்கள், ஒரு 70 year old நம்ம தாத்தா இது மாதிரி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணால், ஒரு சின்ன குழந்தைனா காதை போட்டு நிறுத்தலாம், அடிக்கலாம், சொல்லலாம். தாத்தா எப்படி நான் சொல்ல முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டிமென்ஷியா பேஷண்ட் வந்தாங்கன்னா, ஐ எம் ஒரிட் அபவுட் த ரிலேட்டிவ்ஸ், நாட் அபவுட் த பேஷண்ட். அவருக்கு ஒன்றும் தெரியும், ஹீஸ் ஹாப்பி டிமென்ஸ். நீங்கள் எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்குது சார், எனக்கு நல்லா, இவங்களுக்கு கேளுங்க, நான் நல்லா தான் எனக்கு என்ன ப்ராப்ளம்? ரிலேட்டிவ் கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ எம் ஒரிட் அபவுட் த கேர் கிவர்ஸ். டாக்டர், இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முதியோர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய மரியாதை, அது எந்த அளவுக்கு இன்னைக்கு பார்க்கப்படுது? எப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம குடும்பத்துல கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும்? எப்படி குழந்தைங்க கேட்ட உடனே குழந்தை அழ ஆரம்பிக்கிறது, ஒரு பொருளை நம்ம உடனே வாங்கி கொடுத்துருவோம். அது போல முதியோர்கள் வந்து அடம் பிடிக்க முடியாது, ஆனா ஒரு சிலர் கொஞ்சம் அடம் பிடிச்சு அந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது குறித்து சொல்லுங்க டாக்டர். வந்து ஃபேமிலி ரெஸ்பெக்டே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. நீங்கள் அடம் பிடிச்சி சாமான் வாங்குறதா செகண்டரி. முதியோர்களை யார் கவனிக்கிறாங்க, யார் மதிக்கிறாங்க? அது ரொம்ப கஷ்டம்னா, ஒரு ஜீரியாட்ரிக் போல் நான் நிறைய ஃபேமிலி பார்த்துக்கிறேன். ஒரு எல்டர் அப்யூஸ், முதியோர்களுக்கு தகுந்த மரியாதை கிடையாது, அப்யூஸ் அவமதிக்கிறாங்க. அது இளமாரி காய்மாரி ஒவ்வொரு ஃபேமிலி இருந்துகிட்ருக்கு, வெளியே தெரியாது. வெளியே வந்து பேஷண்ட் சொன்னால், நீ ஏன் இதெல்லாம் போய் டாக்டர் போய் சொன்ன அப்படின்னு அவருக்கு அப்யூஸ் அதிகமாகும். அது அப்யூஸில் நிறைய அப்யூஸ் இருக்கும். ஒன்று வந்து சைக்கலாஜிக்கல் அப்யூஸ், வேணும்னு அவங்களுக்கு தேவையில்லாத செய்கிறதில்ல. சப்போஸ் பையன் இப்போ அப்பா கொஞ்சம் இப்போ மருந்து வாங்கிட்டு வாமா, பையன் வாங்கிட்டு சொல்லுவான், ஆனால் வேணும் வாங்கிட்டு வர மாட்டான். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு அவங்க மருமகிட்டப்பா, அம்மா எனக்கு கொஞ்சம் சுகர்லாம் போட்டுத்தனா, வேணும் சுகர் போட்டுத்தது. இது மாதிரி இன்டைரக்ட் அப்யூஸ் ரொம்ப காமன். அப்புறம் வெர்பல் அப்யூஸ், அது ஃபேமிலியில் சண்டை போட்டுனா அதுக்கு ஒரு நாள் சரியாக போயிடும். சம்டைம் ஃபிசிக்கல் அப்யூஸாக நடந்திருக்கு. சில ஒரு பார்ட்டி பிரிக்கும்போது ஒரு இல்லை பொண்ணே போய் அப்பா அடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய அப்யூஸ் வந்துட்டுருக்கு. இது எல்லாம் மாறணும். அப்படிங்கிறது தான் WHO என்ன பண்ணிட்டுருக்குன்னா, எவ்ரி இயர் June 15 அன்னைக்கு ஓல்டு அப்யூஸ் அவேர்னஸ் டேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. நாங்கள் அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி முகாம் மாதிரி நாங்கள் நிறைய கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணால், முதல்ல காலேஜில் போய் லெக்சர் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க ஆல்ரெடி மெச்சூர்ட் இனஃப், அவங்களுக்கு வந்து அப்யூஸ் பற்றி நான் நல்லா தான் கவனிச்சுக்கிறேன் அப்பா ஒன்று சொல்லிப்போம். அப்புறம் என்ன வெர்ஜின் மைண்ட் யாருன்னா, இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ட்டு போய் இந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ஒரு 5 years அதை எவரி எடுக்க வெளியே போகும்போது they know how to respect the old age. அது ரொம்ப அவசியம். இப்போ வந்து எல்டர் அப்யூஸ் ரொம்ப காமனாக இருக்குது. ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும் சார் உங்கள்கிட்ட. இது வந்து லைஃப் ஸ்டைல்னால டிமென்ஷியாவை மாற்ற முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா. இதில் வந்து டிமென்ஷியா வந்து காரணத்தோட வர டிமென்ஷியா ட்ரீட் பண்ணலாம். சப்போஸ் உயர் ரத்த அழுத்தம், சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, பிரெயினில் கட், இதெல்லாம் ட்ரீட் பண்ணலாம். எந்த காரணம் இல்லாத டிமென்ஷியா தான் ஆல்சைமர் டிமென்ஷியாம்போம். அதுதான் ரொம்ப கொடுமையாக. அந்த மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்களா டாக்டர்? இன்னும் அந்த ஆல்சைமர் டிமென்ஷியாவுக்கு என்ன காரணம் தெரியாது, அது என்ன ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அது ரொம்ப இருக்கு. செகண்டரி ஜெனட்டிக் கொஞ்சம் ஒரு 5-10% ஜெனட்டிக்காக இருக்கலாம். சில பேர்த்துக்கு யங் ஸ்டேஜில் ஹெட் இன்ஜரி வந்து அவங்களுக்கு வரலாம். மற்றதெல்லாம் நாங்கள் பார்க்குறது எல்லாமே 60-70 years மேலே, அது பெண்களுக்கு அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். யாருக்கு வருதுன்னு சொல்ல முடியல. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அம்மா லலிதா ராமச்சந்திரன் அவர்களும் அவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த முதும் சொல்லக்கூடாது, இளமையாவே நீங்க தோற்றம் கொடுக்குறீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அம்மா நிகழ்ச்சியில் கலந்து கூட உங்களுக்கு கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி. சந்தோஷம் டாக்டர். நீங்களும் ரொம்ப அழகாக உங்களுடைய அனுபவங்கள்ல நிறைய பேருக்கு முதியோர்களுக்கு சேவை செஞ்சிருக்கீங்க. மருத்துவத்துறையிலும் நிறைந்த ஒரு சாதனையாளராக இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பயணங்கள் இன்னும் நிறைய முதியோருக்கு கிடைக்கணும். உங்களுடைய கருத்துக்களை இங்க வழங்கியதற்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி. தூர்தர்ஷன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.